அதற்கு எந்த அளவிற்கு அவர்கள் தேர்தல் ஆணையமும் இப்பொழுது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் ஆணையிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வாக்குகளும் இன்னொரு கட்சி என்ன சொன்னாங்க, 2 தொகுதி இருக்கணும்னாங்க. 2 தொகுதியிலே அவர் போட்டியிடுகிறார், அதுக்காவது கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, வாக்குகள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்காதவர்கள் இப்பொழுது இந்த என்ன கட்சி, அது கட்சி பேர் கூட தெரிய மாட்டேங்குது, தமாகவுக்கு என்ன தகுதி இது? வாக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் எப்படி அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க? அந்த மாதிரி செய்கிறாங்க. தமாகவுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறாரு தினகரன், அவருக்கு கேட்ட உடனே அவருக்கும் குக்கர் சின்னத்தை கொடுக்குறாங்க. அவர் என்ன எம்எல்ஏங்கிறாரா, எம்பிங்கிறாரா, இல்லை இத்தனை % மேலே ஓட்டு வாங்கியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தான் இப்போ அவங்களும் எல்லா கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எல்லோருக்கும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் தக்க பாடத்தை வருகிற 19ஆம் தேதி தேர்தலிலே வாக்களிப்பதன் மூலமாக காட்டுவார்கள். அடுத்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.